கதம்பம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அப்பாவும் அயன் பாக்ஸும். மதியம் 3 மணி இருக்கும். சாம்பசிவம் அவர் வீட்டு ஹாலில் ஒரு சிறிய டேபிள் முன் அவருடைய நாற்காலியில் அமர்ந்து அயன் செய்து கொண்டிருந்தார். ஒரு பக்கம் அயன் செய்ய வேண்டிய துணிகள், மறுபக்கம் ஏற்கனவே அவர் செய்த துணிகள். ஹாலில் உள்ள ஃபேன் சுழன்று கொண்டிருந்தாலும் சாம்பசிவத்திற்கு லேசாக வியர்த்து கொண்டுதான் இருந்தது. பக்கத்து ரூமில் சாவித்திரி, அதாவது சாம்பசிவத்தின் மனைவி, சிறிய குரட்டையோடு தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்த தம்பதி கடந்த 40 வருடமாக இந்த அக்ரஹார வீட்டில் வசித்து வருகிறது. 70 வயது சாம்புவிற்கு 60 வயது சாவி என்றால் கொள்ளை பிரியம். சாவித்திரிக்கும் அப்படித்தான். ஆனால் வெளியே தெரியாது. எப்போதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சாவித்திரி கத்தி கத்தி திட்டுவதும், அந்த மாதிரி சமயங்களில் பதிலேதும் பேசாமல் சாம்பசிவம் அயன் பாக்ஸோடு ஐக்கியமாவதும் அந்த வீட்டின் வழக்கம். அந்த அக்ரஹாரத்தின் கடைசி வீட்டில் வசிக்கும் மணியும் சாம்பசிவமும் பால்ய நண்பர்கள். சகல உரிமையோடு அந்த வீட்டிற்கு வந்து போகும் வழக்கம் மணிக்கு உண்டு. அன்றும் அதே மாதிரி மணி உள்ளே நுழையவே சாம்பசிவம் மெலிதான புன்னகையோடு வா என்பது போல் தலையசைத்து அவரது நண்பரை உள்ளே அழைத்தார். என்னடா சாம்பு, அயன் பாக்ஸோடு சண்டை போட்டுற? புன்னகைத்தார் சாம்பு. அது சரி, வேற யார் கூடயும் சண்டை போட தான் உன்னால முடியாதே. அதே புன்னகையோடு பொய்யாக முறைத்தார் சாம்பு. ஏண்டா, எவ்வளவு காசு கொடுத்தா நீ பேசுவ? சிப்போடா. அப்பாடா, பேசிட்டியா? சந்தோஷம். என்னடா வேணும் உனக்கு? வேற என்ன, சாவித்திரியோட காஃபி தான் வேணும். என்ன கேள்வி கேட்குற? ஏண்டா, உங்க காத்துல காப்பியை போட மாட்டாளா? தினைக்கு 4:30 மணிக்கு டான்னு ஆஜராயிடுறியே. ஐயோ ஐயோ, ஏண்டா இப்படி புழுகுற? நான் இங்கே வந்தே 10 நாள் ஆகுது. ஒன்று பேசவே மாட்டேன், பேசினா இப்படி புழுவு மூட்டையை அவுத்து விடுவ. எப்படா நீ மாற போற? மறுபடியும் அதே புன்னகையோடு அயன் செய்ய துவங்கினார் சாம்பசிவம். வாங்கண்ணா, வந்து நாழி எடுத்தா? சாவித்திரி கேட்க, சித்த முன்னதான் வந்தேன். ஏம்மா, எப்படி இவனோட காலம் தள்ளுற? கஷ்டம்தான் அண்ணா, போனா போகிறது, சின்ன குழந்தையாச்சேன்னு விட்டு கொடுத்துருவேன் என்று புன்னகைத்த மனைவியை சற்று பெருமையோடு நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தார் சாம்பு. இந்த புன்னகை மன்னன் உன்னை கட்டிடத்துக்கு பதிலாக அந்த அயன் பாக்ஸை கட்டிருக்கலாம். எப்போ பாரு அயன் பாக்ஸோட தான் பார்க்குறேன் அவனை. அயன் பாக்ஸ் தான் நான் தாரம், நான் 2ஆம் தாரம் தான் என்று சளைக்காமல் பதில் கொடுத்துவிட்டு காஃபியோடு உள்ளே சென்ற மனைவியை கனிவோடு பார்வையால் தொடர்ந்தார் சாம்பு. டேய், போதுண்டா உன் காதல் பார்வை. நான் ஒருத்தன் 1/2 மணி நேரமாக இங்கே உட்கார்ந்துருக்கேன். சரி சரி, பறக்காத, உனக்கும் காஃபி உண்டு. குடிச்சிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. சிரிப்பும் கலகலப்பும் நண்பர்கள் இருவரும் இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலை தாண்டவில்லை என்பதை காட்டியது. வயது ஏறினாலும் நண்பர்கள் என்றும் இளமை உரையாடல்களோடு தான் இருக்கிறார்கள் என்று எண்ணி சாவித்திரி மனதிற்குள் சிரித்து கொண்டாள். 2 பேருக்கும் முறுக்கும் காப்பியும் வரவே சுவைத்து ரசித்து சாப்பிட்டனர். அண்ணா, நீங்கள் பேசின்றுங்கோ, மாடியில் வடான்ட்ருக்கேன், நான் அங்கே போகிறேன். சரிம்மா. ஏண்டா மணி, என்ன விஷயமா வந்த? சும்மா தான். ஏண்டா, நான் வரக்கூடாதா? பாம்பின் கால் பாம்பு அறியுண்டா. ஏதோ தீவிரமாக நீனு சிந்திக்கிறது அப்பட்டமாக வெளியே தெரியுது மடையா. ஒன்றும் இல்லைடா, காத்தால கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே உன் பையன் சிவாவை பார்த்தேன்டா. ஆனால் அவன் என்ன பார்க்கல, கண்ணை மூடி சேவிச்சுன்னு இருந்தான். கண்லேருந்து கண்ணீர் வடியறது. அவன் முகமே சரியில்லைடா. குழந்தை ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு மட்டும் தெரியறது. நீ சித்த என்னன்னு பாருடா என்று சொல்லி மணி விடைபெற்று செல்லவே சாம்பசிவத்திற்கு மதியம் சாவித்திரி பேசிய வார்த்தைகள் நினைவு வந்தது. ஏன்னா, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க?
ஏண்டி வீட்டு கணக்குகளை செக் பண்ணிகிட்ருக்கேன். நான் கடைக்கு போயிருந்தேன் நானும். அங்கே நம்ம கல்யாணி மாமியை பார்த்தேன். சரி. அவளுக்கெல்லாம் நாக்கில் நரம்பே இல்லைண்ணா. என்னாச்சுடி? நம்ம சிவாவிற்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆறதே, இன்னும் ஏன் குழந்தை இல்லைன்னு என்னண்டா கேட்குறா. எவ்வளோ கல்மனசுண்ணா அவளுக்கு. ஒரு இங்கிதான் வேணாம். லோகத்தில் இவா மாதிரி மனுஷா இருக்கத்தான் செய்வா. நீ இதெல்லாம் பெருசுப்படுத்தாதேடி. இவளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் உண்டானா. எவ்வளவு கண்ணீர் வேதனைப்பட்டிருப்பா. அதெல்லாம் மறந்துட்டோ அடுத்த வார்த்தை விஷயத்தில் இப்படி மூக்கு நுழைக்கிறாளே, இதெல்லாம் என்ன ஜென்மங்கள்? சரி விடுடி. என்ன எதுக்கு அழகிறேள்? நேக்கு வந்து ஆத்திரத்தில் பலாருன்னு அவள் கன்னத்தில் அற விட்டு உன் வேலையை பார்த்துண்டு போடின்னு சொல்லலாம் போல இருந்துச்சு. உன்னால் யாரையும் கடுமையாக ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. ஆனால் என்கிட்ட மட்டும் காட்டு கத்தல் கத்த வேண்டியது. மெதுவாகத்தான் முணுமுணுத்தார். ஆனால் அது சாவித்திரி காதில் விழவே எரிகிற கொள்ளியில் எண்ணெய் வார்த்த கதையாயிற்று. என்ன சொன்னேன் என்ன பார்த்தா அவ்வளோ விளக்காரமா இருக்கா எல்லாருக்கும்? என்ன வேணா கேட்பேன், நான் வாயை மூணுண்டு இருக்கணுமா? மூக்கை சிந்தி நான் தழுதழுக்க கோபத்தின் உச்சிக்கு போகவே சாம்பு சமாதானம் செய்யும் நோக்கில், அது இல்லடி ஷாவி, எல்லாருக்கும் நல்ல மனசு விடாதுடி, விட்டுடோ. வீணா கோவப்பட்டு உன் உடம்புக்கு எடுத்துக்காதே. நீங்க பேசாதீங்கோ. என் பிள்ளைய பார்த்தா இங்கே உள்ளவாளுக்கெல்லாம் ஒரே பொறாமை. நன்ன படிச்சு பெரிய உத்தியோகத்தில் இருக்கானோ என்னடா குறை கண்டுபிடிக்கலான்னு அலையறா. இதற்கு மேல் பேசினால் சரிவராது என்று அயன் பாக்ஸோடு ஐக்கியமானார் சாம்பு. பேசி பேசி டயர்டாகி தூங்கிப் போனாள் சாவித்திரி. இது வழக்கமாக நடப்பதுதான். மிக சாதாரண விஷயத்திற்கு டென்ஷன் ஆவதும் பிறகு அவளே நார்மலாகி எல்லோரையும் மன்னிப்பதும் சாம்புவிற்கு புதிதல்ல. மன்னிக்க முடிந்த அவளுக்கு எதையும் மறக்க முடியவில்லையே என்பது சாம்புவிற்கு வருத்தமான விஷயம்தான்.